இந்த வீடியோவில் நெய் பேஸ் கிளாஸிஃபையர் பற்றி பார்ப்போம். நெய் பேஸ் கிளாஸிஃபையர் ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மாடல். ஸோ நெய் பேஸ் கிளாஸிஃபையரை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ் தெரியணும். ஸோ ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டு நெய் பேஸ் கிளாஸிஃபையர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நெய் பேஸ் கிளாஸிஃபையர் வந்து நம்ம ஒரு மேனுவலாக ஒரு எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்ப்போம். அதாவது ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்க்கலாம், எப்படி வந்து நெய் பேஸ் கிளாஸிஃபையரை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. ஆல்ரைட், ஸோ இப்போது நெய் பேஸ் கிளாஸிஃபையர் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு வந்து சில ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியணும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ரைட், ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன், நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது given an event B has already occurred, what is the probability of occurrence of event A? அதாவது ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கு, அந்த நடந்திருக்கிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதுதான் வந்து இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் வில் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ்? அதாவது ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த நல்லா படித்ததை பேஸ் பண்ணி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் வில் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ், அது வந்து ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளுக்கு வந்து வானத்தில் வந்து பிளாக் கலர் கிளவுட்ஸ் தெரியுது. ஸோ கிவன் தட் த கிளவுட்ஸ் ஆர் பிளாக், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ரெயின் டுடே? ஸோ இது ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதாவது ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அது பேஸ் பண்ணி இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பாருங்க. ஸோ பேசிக்காக ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B, பிங்கிற ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. A ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. ரைட், ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பேசிக்காக இந்த கிளாஸ் 35% of students study science and history, 65% of students study science. What is the probability of students studying history given she has already studied science? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, given that a student studies science, what is the probability that she studies history? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் ஆல்ரெடி படிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு என்ன தெரியுது, கிவன் என்னது சயின்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது, அது வந்து கிவன் ப்ராபபிலிட்டி. கிவன் தட் த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஸ்டடிஸ் சயின்ஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஸ்டடிஸ் ஹிஸ்ட்ரி? இதுதான் கொஸ்டின். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்யூஷன் பாருங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் வந்து 0.35%, which 0.35 which is nothing but 35%. Probability of students studying science வந்து 65, which is 0.65. ரைட், ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணதால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு டிவைட் பை ஆல்ரெடி கிவன் ப்ராபபிலிட்டி, டிவைட் பை த கிவன் ப்ராபபிலிட்டி. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார்முலா தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ A வந்து என்னது, A வந்து த ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி, B வந்து என்னது, we know that already the student studies science. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை கண்டுபிடிப்போம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, we are getting 0.35 divided by 0.65, நம்மளுக்கு வந்து 0.53 கிடைக்குது. அதாவது 53% ப்ராபபிலிட்டி கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங், ஸோ ஆல்ரெடி வந்து சில ஸ்டூடெண்ட் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 53%. ரைட், ஸோ இந்த ஃபார்முலா நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது, P of A given B. ரைட், யா, ஸோ probability of occurring A given B. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணோம், ஃபஸ்ட் வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து என்னது, இந்த வேல்யூ ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் A and B, ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் பேசிக்காக. ஸோ விச் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B, கரெக்டாக. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B அண்ட் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லலாம். ஸோ A and B டிவைடட் பை இது என்னது, ஆல்ரெடி ஸ்டடிங் சயின்ஸ் வந்து நம்ம B-ஆக வைக்கலாமா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B. ஸோ இந்த ஃபார்முலாவை திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் பேஸ் தியரம் பேசிக்கலி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம பேஸ் ரூல்னு சொல்லுவோம். ரைட், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ மூவிங் அஹெட். ஸோ ஆல்ரைட், ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, இதே தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B equal to probability of A intersection B divided by probability of B. ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். ரைட், இந்த probability of A intersection B நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த probability of A intersection B we can write it as இப்படி எழுதலாம். அதாவது probability of B given A into probability of A எழுதலாம். அப்புறம் probability of A intersection Bயும் probability of B intersection Aவும் சேம். அதனால probability of B intersection A நம்ம இப்படி எழுதலாம். அதாவது probability of A given B into probability of B. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த probability of A intersection Bங்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அதாவது probability of B
given A into probability of A divided by probability of B. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான பேஸ் தியரம் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பேஸ் தியரம். ஸோ இதே பேஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெய் பேஸ் கிளாஸ் ஃபேர் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நெய் பேஸில் இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேம் இருக்குது, அது பாருங்கள். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? ஸோ போஸ்டீரியர்னா என்ன, லைக்லிவுட்டா என்ன, ப்ரேயர்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் நம்ம வந்து பேசிக்காக வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், விச் மீன்ஸ் இட் இஸ் த போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி, ரைட்? அப்புறம் இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A, இதுக்கு பேர் லைக்லிவுட், அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் Aங்கிறது வந்து ப்ரியார், ரைட்? அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bங்கிறது வந்து மார்ஜினல். ஸோ லைக்லிவுடுக்கும் ஸோ போஸ்டீரியர்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். போஸ்டீரியர்னா ஒரு எவிடன்ஸ், இந்த லைக்லிவுட் வந்து எவிடன்ஸ்னு சொல்லுவோம். இந்த எவிடன்ஸ் பார்த்தப்பறம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும், அதுக்கு பேர் போஸ்டீரியர், ரைட்? ப்ரியர்னா என்னன்னா, ப்ரியர் ப்ராபபிலிட்டி வந்து எவிடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து ப்ரியார். இந்த லைக்லிவுட் இஸ் ஆக்சுவலி த எவிடன்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு எனக்கு தெரியுது, லைக் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக தான் இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நெய் பேஸ் கிளாஸிஃபையர் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி இது வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் தென் தெரிஞ்சுப்பாங்க. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி வந்து ஸோ நீங்கள் ப்ராபபிலிட்டியில் இந்த ஒரு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டேபிளில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, அண்ட் அகைன் வந்து இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மார்ஜினில் இருக்கிற ப்ராபபிலிட்டிலாம் சம் பண்ணுவோம், தெரியுமா? அதாவது இந்த திஸ் சம் இந்த மார்ஜினில் இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ்லாம் சம் பண்ணால் தட் இஸ் ஆக்சுவலி தான் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, ரைட்? அண்ட் ஸோ மார்ஜினல் ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம ஆக்சுவலி இந்த நெய் பேஸ் கிளாஸிஃபையர் மேனுவலாக சால்வ் பண்ணும்போது அது வந்து இக்னோர் பண்ணிவிடுவோம். ஏன்னா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி வந்து அவ்வளோவா வந்து நம்ம ப்ராபபிலிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ அதனால் இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து போஸ்டீரியர், லைக்லிவுட், ப்ரியார். ஸோ போஸ்டீரியர் வந்து பேசிக்காக எவிடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி, எவிடன்ஸ் பார்த்தப்பறம் உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும், அது வந்து போஸ்டீரியர். எவிடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும், அது வந்து ப்ரியார், ரைட்? எவிடன்ஸ் இட் செல்ஃப் இஸ் லைக்லிவுட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சால்வ் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நெய்பியஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், தெரியுமா? பேஸ். ஓகே, பேஸ் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? பேஸ் இஸ் நத்திங் பட் பேஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறதுனால பேஸ்ன்னு சொல்கிறோம். அது ஏன் வந்து நெய்வுன்னு சொல்கிறோம்? வை நெய் பேஸ் இஸ் நெய்வ், அது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெய் பேஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, வை நெய் பேஸ் இஸ் கால் நெய்வுன்னு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் ரெடியாக இருக்கணும். ஸோ பேசிக்காக நெய் பேஸ் நம்ம எதுக்கு நெய்வுன்னு சொல்லுவோம்னா, ஏன்னா இந்த பாருங்கள், இட் இஸ் கால் நெய்வ் பிகாஸ் இட் மேக்ஸ் த அசம்ஷன்ஸ் that all attributes are independent of each other. This assumption is why it is called naive, as in lot of real world situation this does not fit. So basically நம்ம டேட்டா செட்டில் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், தெரியுமா? அதாவது காலம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா செட்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஏஜ், ஹைட்டு, காலமு, ஜெண்டர் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து நான் ஜெண்டரை வந்து கிளாஸிஃபை பண்ணணும், ஏஜ், ஹைட்டு, கலர் பேஸ் பண்ணி ஜெண்டரை வந்து கிளாஸிஃபை பண்ணணும், மேலா ஃபீமேலான்னு. ஸோ பேசிக்காக நம்ம நெய்வ் பேஸ் என்ன பண்ணோம்னா, நெய்வ் பேஸில் இருக்க இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட்னு கன்சிடர் பண்ணோம். அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டில் ஏஜுக்கும் ஹைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் இருக்கும், தெரியுமா? ஸோ ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், இன்ட்யூட்டிவாக ஒருத்தர் லைக் குழந்தையா இருக்கும்போது எல்லாம் குட்டியாக தான் இருப்போம், அப்புறம் வளர நம்ம ஹைட் ஆகும், ரைட்? இது ஒரு கோரிலேஷன் தானே, அதாவது டிபெண்டன்சி இருக்குது. அதாவது as the ஏஜ் இன்க்ரீசஸ் the height also increases. பட் ஆனால் இந்த ஒரு திங்கை வந்து, அதாவது ஏஜ் இன்க்ரீசஸ் ஹைட் ஆல்சோ இன்க்ரீசஸ், இந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்யூஷனை வந்து நெய் பேஸ் வந்து எடுத்துக்காது. வாட் இட் டேக்ஸ் இஸ் தட் லைக் ஏஜும் ஹைட்டும் வந்து இண்டிபெண்ட் அதை கன்சிடர் பண்ணும். அதே மாதிரி எல்லா அட்ரிபியூட்ஸும் அப்படி தான். ஏஜ் ஹைட் வந்து இண்டிபெண்ட், ஏஜ் கலர் இண்டிபெண்ட், ஹைட்டு கலருமே இண்டிபெண்டன்ஸ். ஸோ எல்லா அட்ரிபியூட்ஸுமே வந்து இண்டிபெண்ட்டாக அதை வந்து அஷ்யூம் பண்ணும். ஸோ பேசிக்காக எல்லா அட்ரிபியூட்ஸும் இண்டிபெண்ட்டாக அஷ்யூம் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா பேசிக்காக வந்து எல்லா அட்ரிபியூட்ஸும் அது வந்து ஈக்குவல் வெயிட் தருது, அதாவது ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுது. ஸோ நம்ம லீனியர் ரெக்ரெஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம், லைக் நம்ம டேட்டா செட்டில் ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் வந்து அதிகமாக வந்து வெயிட்டேஜ் தரும் நம்ம அவுட்புட்டுக்கு, அதாவது ஒரு ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி அவுட்புட் வந்து மாறும், லைக் அதிகமாக மாறும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து நெய் பேஸில் இல்லை. நெய் பேஸ் வந்து எல்லா ஆட்ரிபியூட்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் தருது, ஈக்குவல் வெயிட் தருது, ரைட்? ஸோ அதனால் வந்து நெய் பேஸ் ஹாஸ் லோ வேரியன்ஸ். இட் மீன்ஸ் நெய் பேஸ் அவாய்ட்ஸ் ஓவர் ஃபிட்டிங். ஸோ நெய் பேஸ் மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங்கே ஆகாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட் மாடல். சம்டைம்ஸ் வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டட் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நெய் பேஸ் யூஸ் பண்ணும்போது நெய் பேஸ் கிவ்ஸ் அஸ் த பெஸ்ட் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் டெக்ஸ்ட் டேட்டா கிளாஸிஃபை பண்ணப்போ நம்ம நெய் பேஸ் யூஸ் பண்ணுவோம். இட் ஆக்சுவலி கிவ்ஸ் அஸ் த பெஸ்ட் ரிசல்ட், ரைட்? ஸோ அதனால் வந்து நெய் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிஸ்டிக் மாடல். நம்ம பெருசாக எதுவுமே நம்ம வந்து காம்ப்ளெக்சிட்டி இங்கே ஆட் பண்ணலை. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிஸ்டிக் மாடல். இட் அஷ்யூம்ஸ் all the attributes are independent, right? So எல்லா அட்ரிபியூட்ஸுமே இண்டிபெண்டன்ட் அது வந்து அஷ்யூம் பண்ணுது. ஸோ கோரிலேஷன் இருந்தாலுமே நம்மளுக்கு பார்க்கும்போது கோரிலேஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது ரியல் வேர்ல்டில். பட் ஆனால் நெய் பேஸ் வந்து இட் டசன்ட்
லைக் கேர்ஸ் அபவுட் த கோரிலேஷன் அண்ட் ஆல், ரைட்? ஸோ அதனால் வந்து இது நெய்வ்னு சொல்கிறோம். பேசிக்காக வந்து இந்த நெய் பேஸ் மாடல் வந்து இன்னோசென்ட்டாக இருக்குது. நெய் பேஸ் மாடல் இன்னோசென்ட்டாக இருக்குது பிகாஸ் அது வந்து லைக் நம்ம ரியல் வேர்ல்டில் நமக்கு தெரியும் ஏஜ் வந்து ஒரு பர்சனோட ஏஜுக்கும் ஹைட்டுக்கும் வந்து கோரிலேஷன் இருக்குன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது பர்சனோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாடல் வந்து அந்த ஒரு அசம்ஷனை வந்து அஷ்யூம் பண்ணாது. ஏஜும் ஹைட்டும் வந்து இண்டிபெண்டன்ட் அஷ்யூம் பண்ணும். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் கால் நெய் பேஸ், ரைட்? ஸோ இப்போ ஒரு மேனுவலாக ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கோடுக்கு போயிடுவோம், ரைட்? ஸோ இந்த ஒரு டேட்டா செட்டில் பாருங்கள். இந்த டேட்டா செட்டில் பேசிக்காக வந்து ஒரு பர்சன் வந்து டேக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீஃபண்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா மேரிடா டைவர்ஸ்டா அப்படின்னு இருக்குது. அப்புறம் டாக்ஸபிள் இன்கம் வந்து எவ்வளோ டாக்ஸபிள் இன்கம்னு இருக்குது. ஸோ இந்த 3 ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்சன் வந்து டேக்ஸ் கட்டணுமா டேக்ஸ் கட்ட வேணாமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். எஸ்னா டேக்ஸ் கட்டணும், நோனா டேக்ஸ் கட்டக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக நம்மகிட்ட வந்து 10 rows இருக்குது, ரைட்? ஸோ இதில் நல்லா பாருங்கள், இந்த டேட்டா செட்டை நல்லா ஒரு 5 seconds பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு, அதாவது ரீஃபண்ட் வந்து நோ, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரீடு, இன்கம் வந்து less than 120K. ஸோ நம்ம இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் வந்து விச் இஸ் less than or equal to 120K. ஸோ இந்த 3 இதுதான் நம்மளோட இன்புட், ரைட்? இந்த எக்ஸுங்கிறது இன்புட். ஸோ இந்த எக்ஸ் இன்புட்டை வச்சு நம்மளோட இந்த இன்புட் வந்து இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து எஸ் ப்ராபபிலிட்டி, அதாவது எஸ் கிளாஸுக்கு பிலாங் ஆகுதா இல்லை நோ கிளாஸுக்கு பிலாங் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்ஸுக்கு ஒரு ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும், ரைட்? எஸ் கிளாஸுக்கான ஒரு ப்ராபர்ட்டி கண்டுபிடிப்போம். அப்புறம் எஸ் கிளாஸ்க்கான ஒரு ப்ராபர்ட்டி கண்டுபிடிப்போம். அப்புறம் நோ கிளாஸ்க்கான ஒரு ப்ராபர்ட்டி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ரெண்டு ப்ராபர்ட்டிலையும் எந்த ப்ராபர்ட்டி வந்து மேக்ஸாக இருக்கோ அந்த கிளாஸுக்கு வந்து நம்மளோட இன்புட் டேட்டா வந்து சேரும். அதுதான் வந்து மெயின் லாஜிக் இதில், ரைட்? ஸோ பேசிக்காக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கிளாஸ் ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கலாம்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இது பாருங்கள், நம்ம இன்புட்லேயே கொடுத்துட்டாங்க ரீஃபண்டுன்னு நோன் இருக்குது, ரைட்? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் ப்ராபர்ட்டி ஆஃப் ரீஃபண்ட் நோ கிளாஸ் எஸ், அதாவது கண்டிஷன் அப்பான் கிளாஸ் எஸ். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பார்த்தோம். ஸோ சேம் அதே பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ் ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கும் போது எல்லா அட்ரிபியூட்ஸ்க்குமே வந்து கண்டிஷன் தான் எஸ் பண்ணுவோம். அதாவது கிவன் த ப்ராபர்ட்டி இஸ் எஸ், what is the probability that refund is no? Given the probability is yes, what is the probability that the status is married? Given the probability yes, what is the probability that the income is less than or equal to 120K, ரைட்? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த எல்லா ப்ராபர்ட்டியும் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரியர் ப்ராபர்ட்டியோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவும் அகைன் சேம் வந்து நோ கிளாஸ் ப்ராபர்ட்டிக்கும் இதே மாதிரி பண்ணுவோம். ஸோ நோ கிளாஸ் ப்ராபர்ட்டிக்கும் எஸ் கிளாஸ் ப்ராபர்ட்டிக்கும் வேல்யூஸ் வரும். இந்த 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அந்த கிளாஸுக்கு வந்து நம்மளோட இன்புட் வேல்யூ சேருதுன்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ரீஃபண்ட் ஈக்குவல் டு நோ கிவன் தட் கிளாஸ் இஸ் எஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த இன்புட்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இன்புட் வந்து ரீஃபண்ட் நோ இருக்குது, ஸ்டேட்டஸ் வந்து மேரிட் இருக்குது, இன்கம் இஸ் less than 120K இருக்குது. சேம் அதே தான் இங்கேயுமே இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாமே கண்டுபிடிப்போம். அதே மாதிரி நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி பாருங்கள். நோ கிளாஸ் ப்ராபர்ட்டியில் வந்து கண்டிஷன் கிளாஸ் வந்து நோவாக இருக்கும். அதாவது ரீஃபண்ட் நோ, கண்டிஷன் கிவன் தட் த கிளாஸ் இஸ் நோ. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் மேரிடு கிவன் தட் த கிளாஸ் இஸ் நோ. அதே மாதிரி இன்கம் வந்து less than or equal to 120K and given the class is no. அப்புறம் ப்ராபர்ட்டி ஆஃப் நோ ஃபைனலாக. ஸோ இதில் நம்ம முன்னாடி இப்போ பேஸ் தியரம் நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம போஸ்டீரியர் லைக்லிஹுட் ப்ரியார் நான் சொன்னேன் தெரியுமா. இதில் வந்து ப்ரியார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியார் இஸ் நத்திங் பட், இதில் நம்ம ப்ரியார் என்னன்னு சொல்லலாம்னா, ப்ரியார் இஸ் திஸ் ப்ராபர்ட்டி. அதாவது இந்த எஸ் இருக்குது தெரியுமா, ப்ராபர்ட்டி இன்டு எஸ். இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் எஸ்ங்கிறது வந்து ப்ரியார். அண்ட் இந்த லைக்லிஹுட்ங்கிறது வந்து எவ்ரி அதர் திங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக்லிஹுட்னு நம்ம சொல்லலாம், இந்த எல்லா ப்ராபர்ட்டியும். போஸ்டீரியர் என்னன்னா, போஸ்டீரியர் இஸ் நத்திங் பட், போஸ்டீரியர் வந்து we can represent posterior as P probability of x. X is the new data point given S. ஸோ இது வந்து ஒரு posterior probability. S கிளாஸ்க்கான posterior probability. அதே மாதிரி நோ கிளாஸ்க்கான posterior probability என்னன்னா, probability of x given probability of no. ஸோ இது வந்து posterior probability for the no class. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஆல்ரைட். ஸோ இது வந்து அப்படியே let me move this here. ஆல்ரைட். ஸோ புரியுது நம்புகிறேன். போஸ்டியர் ப்ராபர்ட்டி, ப்ரியார் ப்ராபர்ட்டி
and likelihood probability என்னன்னு புரியுது நம்புறேன். So let's calculate everything. So first வந்து நம்ம இந்த S கிளாஸ்க்கான ப்ராபர்ட்டிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த S கிளாஸ்க்கான ப்ராபர்ட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அகைன் ஃபர்ஸ்ட் வந்து S கிளாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. S கிளாஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த எவேட்ல வந்து S கிளாஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. S கிளாஸ் வந்து ஆக்சுவலி டோட்டலாக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 10, ரைட். ஸோ S வந்து அதில் எத்தனை S இருக்கு? 1 2 3. ஸோ 3S இருக்கு. 3/10 இஸ் த ப்ராபர்ட்டி ஆஃப் S, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் நோ பாருங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் நோ வந்து ஆக்சுவலி திஸ் ஷுட் பி ஆக்சுவலி நோ. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் நோ இஸ் ஆக்சுவலி 7/10. ஏன்னா 7 நோஸ் இருக்குது, ரைட். ஸோ 7 நோஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 7/10, ரைட். ஸோ இதுதான் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் எஸ் அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் நோ. இப்போ வந்து எஸ் கிளாஸ்க்கான ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எஸ் கிளாஸ்க்கான ப்ராபர்ட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 3S இருக்குன்னு சொன்ன தெரியுமா? 3Sல இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3Sல இருக்கிற டேட்டாஸ் மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ரீஃபண்ட் வந்து நோவாக இருக்கணும். ஸோ ரீஃபண்ட் வந்து நோவா எத்தனை இதுக்கு இருக்குது? ஸோ ரீஃபண்ட் வந்து இதில் நோவாக இருக்குது அண்ட் ரீஃபண்ட் நோவாக இருக்குது, ரீஃபண்ட் வந்து நோவாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வந்து 3 which மீன்ஸ் 3S இருக்குது. ஸோ 3/3 தான் நம்மளோட ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த 3Sலேயும் வந்து ரீஃபண்ட் வந்து 3 times நோவாக இருக்குது. அதனால வந்து 3/3 ப்ராபபிலிட்டி. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் மேரிட் கிவன் எஸ் கிளாஸ். ஸோ அதே மாதிரி இந்த எஸ் கிளாஸில் மேரிட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேரிட் வந்து எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் த மேரிட் இஸ் 0, ரைட். அதனால் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து 0/3. ஸோ அதனால் வந்து ப்ராபபிலிட்டி இஸ் 0. அதே மாதிரி இன்கம் இஸ் லெஸ் than or equal to 120K எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்கம் வந்து ஸோ இந்த 95 இஸ் ஆக்சுவலி லெஸ் than or equal to 120K. அதே மாதிரி 85 இஸ் லெஸ் than or equal to 120K. அப்புறம் 90 இஸ் லெஸ் than or equal to 120K, விச் மீன்ஸ் 3/3 equal to 1. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் எஸ் வந்து நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக இந்த 3 வேல்யூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த லைக்லிவுட் ப்ராபபிலிட்டி அண்ட் இந்த ஃபைனலாக இருக்கிறது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி த ப்ரியார் ப்ராபபிலிட்டி. ஸோ பேசிக்காக வந்து நம்ம முன்னாடி சொன்னேன் தெரியுமா, எவிடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அது வந்து நான் வந்து என்னன்னு சொன்னேன், ப்ரியார்னு சொன்னேன். பேசிக்காக நம்ம டேட்டா செட்டில் எத்தனை எஸ் இருக்குது அது வந்து ப்ரியார் ப்ராபபிலிட்டி. எவிடன்ஸுங்கிறது வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் லைக்லிவுட் ப்ராபபிலிட்டி. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ மூவிங் அஹெட் அதே மாதிரி நோ கிளாஸுக்கு பார்ப்போம். ஸோ இங்கே சின்ன லைக் டைப்போஸ் இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து கிளாஸ் வந்து நோவாக இருக்கணும், ரைட். ஸோ கிளாஸ் ஷுட் பி நோ. ஸோ இது எல்லாமே வந்து நோ கிளாஸு. ஸோ சின்ன ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, ரைட். ஸோ இப்போது ஸோ திஸ் ஷுட் ஆல்சோ பி நோ. ஆல்ரைட். ஸோ இப்போ நோ கிளாஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நோ கிளாஸ் வந்து டோட்டலாக 7 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீஃபண்ட் நோ கிளாஸ்மே நோ எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரீஃபண்ட் வந்து நோ இருக்குது, நோ அப்புறம் அகைன் நோ இருக்குது. ஸோ 4/7 வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீஃபண்ட். அதே மாதிரி மிச்ச வேல்யூஸ்க்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து மேரிடு பட் கிளாஸ் வந்து நோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நோ கிளாஸ் வந்து 7 இருக்குது. அதில் வந்து எத்தனை மேரிடுன்னு பார்ப்போம். 1 2 3. ஸோ 3 அப்புறம் 4. ஸோ 4/7 இஸ் அவர் probability of status married given that the class no. அதே மாதிரி probability of income less than or equal to 120K பார்ப்போம். ஸோ 120K less than or equal to இந்த 125 இருக்குது. 125 is actually greater than 120K. அதனால் இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 100K is actually less than or equal to 120K and இதுவுமே ரைட் and this is also right and this is also right. ஸோ அதனால் வந்து டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட ஆக்சுவலி 5 ப்ராபர்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது, ரைட். ஸோ அதனால் வந்து ஸோ 5/7 அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் நோ ஃபைனலாக வந்து 7/10 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ப்ராபர்ட்டி வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து எஸ் கிளாஸ் நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி கண்டுபிடிப்போம் ஃபைனலாக. ஆல்ரைட். ஸோ இதில் பாருங்கள் சேம் அதே வேல்யூஸை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அதாவது 1 இந்த மல்டிப்ளிகேஷன் 1 × 0 × 3 × 3/10. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 0ங்கிற எஸ் கிளாஸ் ப்ராபர்ட்டி வந்து 0ன்னு வருது. அண்ட் நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி பாருங்கள். நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி வந்து 4/7 which is equal to 0.57. 4/7 × 4/7 × 5/7 × 7/10. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு 0.161 கிடைக்குது. ஸோ பேசிக்காக எனக்கு நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி நோ கிளாஸ் ப்ராபர்ட்டி இஸ் கிரேட்டர் than எஸ் கிளாஸ் ப்ராபர்ட்டி. அதனால நான் என்ன சொல்லலாம்னா என்னோட நியூ டேட்டா பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா. இந்த நியூ டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா. ரீஃபண்ட் நோ, ஸ்டேட்டஸ் வந்து மேரிடு, இன்கம் லெஸ் than or equal to 120K. இது இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து நோ கிளாஸ்க்கு பிலாங் ஆகுது. பேசிக்காக இட் மீன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இது மூலமா இன்ஃபர் பண்ண முடியுது. ஸோ எப்படி வந்து நெய் பேஸ் கிளாஸிஃபிகேஷன் எப்படி வந்து மேனுவலாக பண்ணுறதுன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நெய் பேஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் சி.
ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஆல்ரைட், ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். எப்பயுமே மிஷின் லேர்னிங் நீங்கள் வந்து எங்கே படித்தாலும் சரி, இந்த ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டுங்கிற ஒரு டேட்டா செட் ரொம்ப ஒரு லைக் ஃபேமஸ் டேட்டா செட். இந்த ஐரிஸ் டேட்டா செட்டில் வந்து 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது பேசிக்கலாக. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை தான் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஈச் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 50 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்ம டேட்டாஸோட சைஸ் வந்து 150 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 50 ஃபார் ஈச் கிளாஸ். ஸோ இது வந்து ட்ரை கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். பேசிக்காக வந்து 3 கிளாஸ் இருக்குது. ஸோ எப்பயும் போல் இந்த ஐரிஸ் நம்ம மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் நான் வந்து டேட்டா செட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா செட் வந்து இந்த ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டுங்கிற ஒரு டேட்டா செட் வந்து இந்த ஆட் இன்புட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் எப்பயும் போல் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பேண்டாஸ் நம்பை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த டேட்டா வந்து ரீட் பண்ணுறேன். டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு என்னோட இன்புட் எங்கே இருக்கோ அந்த என்னோட இன்புட்டோட பாத்தை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இந்த ஒரு பாத்தை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட டேட்டா செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ், செகண்ட் 5 வேல்யூஸ், அப்புறம் என்னோட டேட்டாவில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹெட்டு, டெய்லு, டிஸ்கிரைப் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ்க்கு, ரைட். ஸோ அதெல்லாமே பிரிண்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி நான் வந்து என்னோட டேட்டா செட்டில் இருக்கிற எந்தெந்த ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ் வேரியபிளாகவும் எந்த ஃபீச்சர் வந்து ஒய் வேரியபிளாகவும் வைக்கணும் அதை வந்து நான் செக்ரிகேட் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ ஃபீச்சர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி த எக்ஸ் வேரியபிள். ஸோ ஃபீச்சர்ஸ் பாருங்கள், செப்பல் லென்த்து, செப்பல் விட்த்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் விட்த்து. ஸோ நான் டேட்டா செட்டோட தாட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டேட்டா செட் பாருங்கள். இந்த டேட்டா செட்டில் வந்து இந்த டேட்டா செட்டில் பேசிக்காக வந்து லைக் நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 காலம் இருக்குது, ரைட். ஸோ 5 காலம்ஸ் இருக்குது. இந்த 5 காலமில் இந்த 4th காலம் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். 4th காலம் பாருங்கள், ஐரிஸ் செட்டோசாங்கிறது ஒரு ஃப்ளவரு. அண்ட் அதே மாதிரி இன்னும் ரெண்டு வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரைட். ஐரிஸ் விர்ஜினிகான்னு ஒன்று இருக்குது, இன்னொரு டைப் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆட்ரிபியூட்ஸை, இந்த செப்பல் லென்த்து, செப்பல் விட்த்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் விட்த்து, இந்த 4 ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து இன்புட் ஆகும். இந்த ஸ்பீஷீஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்பீஷீஸை நம்ம அவுட்புட் ஆகும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பாருங்கள், இந்த வந்து என்னோட டைப் நான் பார்க்குறேன். டார்கெட்டில் வந்து எத்தனை டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பேசிக்காக வந்து 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டைப் ஆஃப் கிளாஸஸை தான் வந்து இப்படி இருக்குது, லைக் 0, 1, 2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக வந்து இந்த டேட்டா செட் நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் ஸ்பீஷீஸை தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். இந்த ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது, ரைட். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் வந்து அக்செப்ட் பண்ணாது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் அந்த 3 நேமை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். நம்பராக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம மிஷின் லேர்னிங் மாடலால் கரெக்டாக அந்த கிளாஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். அந்த ஒரு கேட்டகரியை நம்பராக மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து லேபிள் என்கோடருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த லேபிள் என்கோடர் கிளாஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூவை வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டார்கெட் அந்த லாஸ்ட் காலம் வந்து டார்கெட். ஸோ அந்த டார்கெட் காலமை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து நம்பராக மாற்றிருக்கேன். ஸோ அந்த நம்பராக எனக்கு வந்து என்னென்ன நம்பர்ஸாக மாறி இருக்குதுன்னா 0, 1, 2 பேசிக்காக 3 கிளாஸ், 0, 1, 2 3 கிளாஸாக வந்து அது வந்து லைக் மாறி இருக்குது. கேட்டகரி வந்து நம்பராக மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 0ங்கிறது வந்து ஐரிஸ் செட்டோஸாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. 1ங்கிறது வந்து ஐரிஸ் வெர்சிகலரை ரெப்ரசென்ட் பண்ணுது. 2ங்கிறது ஐரிஸ் விர்ஜினிகாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆல்ரைட். ஸோ வந்து எப்பயும் போல சிம்பிளாக ஒரு டேட்டா விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன் எல்லா ஆட்ரிபியூட்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் என்னோட டார்கெட் ஆட்ரிபியூட்டுக்கும் கம்பேர் பண்ணி. அண்ட் ஸோ 3 கிளாஸ் இருக்குது. ஸோ 3 கிளாஸுமே வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்குது பாருங்கள், ரைட். அதாவது 50-50-50 இருக்குது. அண்ட் எப்பயும் போல் ஒரு கோலேஷன் மேப், ஹீட் மேப் யூஸ் பண்ணி ஒரு கோலேஷன் மேட்ரிக்ஸை வந்து நான் ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பெட்டல் லென்த்துக்கும் பெட்டல் விட்த்துக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது, 0.96 கோரிலேஷன் இருக்குது. விச் மீன்ஸ் பெட்டல் விட்த் இன்க்ரீஸ் ஆக பெட்டல் லென்த்துமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங், ரைட். அண்ட் எப்பயும் போல் நம்ம டேட்டா செட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 80:20 ரேஷியோக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 80% இஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் 20% இஸ் ஃபார் டெஸ்டிங். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ரைட். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து நெய் பேஸ் கிளாஸிஃபையர் இங்கே தான் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். பேசிக்காக அந்த நெய் பேஸ் கிளாஸிஃபையர் இந்த காஷன் நெய் பேஸ், இந்த காஷன் நெய் பேஸுங்கிற கிளாஸை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லைப்ரரியிலேருந்து நீங்கள் கால் பண்ணணும். sklearn.neybase import Gaussian neighbors. இந்த Gaussian neighbors இது என்ன Gaussian நீங்கள் கேட்கலாம். Gaussian is nothing but the distribution. ஸோ ப்ராபபிலிட்டியில் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. Gaussian neighbors, மல்டினாமினல் டிஸ்ட்ரிபியூஷனு, அப்புறம் ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனு,
அண்ட் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து எனக்கு வந்து என்னோட டேட்டா செட் வந்து காஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது, அதனால் வந்து காஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், அதாவது அதனால காஷன் நெய்வ் பேஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த நெய்வ் பேஸ்லேயே மல்டினாமியல் நெய்வ் பேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நெய்வ் பேஸில் அந்த ஒரு பர்டிகுலர் நெய்வ் பேஸில் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டேட்டா செட் மேலே ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் கோட் தான் மாறும். இன்ஸ்டெட் ஆஃப் இம்போர்ட்டிங் காஷன் நெய்வ் பேஸ், இங்கே வந்து நீங்கள் மல்டினாமியல் நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். மல்டினாமியல் நெய்வ் பேஸ் வந்து ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ பேசிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து காஷன் நெய்வ் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ஃபேருங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ஃபேருங்கிற இந்த காஷன் நெய்வ் பேஸுங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த CLFங்கிறது. அண்ட் பேசிக்காக இந்த எக்ஸ்ட்ரெயின் ஒயிட் ட்ரெயினை வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட ட்ரெயினான மாடலுக்கு லைக் டெஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை இன்புட்டாக கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன் ட்ரை பண்ணுறேன். ப்ரெடிக்ஷன் பாருங்கள் 10210, இந்த 10210. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரெடிக்ஷன். முன்னாடி நம்ம வந்து லேபிள் அண்ட் கோட் யூஸ் பண்ணி நம்ம கேட்டகரிக்கல் வேல்யூஸும் நியூமரிக்கலாக மாற்றணும் தெரியுமா? அதனால தான் வந்து அவுட்புட்டில் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் வருது. அண்ட் ஃபைனலாக வந்து கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட்னா நம்ம திஸ் இஸ் ஆக்சுவலாக கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம், ரைட்? நம்ம வந்து பேசிக்காக 3 கிளாஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸ் தான் நம்ம வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல்லேயே இந்த தேர்ட் வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பற்றி. அதில் ப்ரெசிஷன் ரீகால் F1 ஸ்கோர் பற்றிலாம் படிச்சிருப்போம். ஸோ சேம் ப்ரெசிஷன் ரீகால் F1 ஸ்கோர்லாம் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு என்னோட கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் ப்ரெசிஷன் ரீகால் F1 ஸ்கோர் எல்லாமே வந்து 100% வருது. 1ன்னா 100%. ஸோ ஏன் 100% வருது? பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட்டை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐரிஸ் ஃப்ளவர் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே எல்லா கிளாஸஸுமே ஆக்சுவலி லீனியர்லி செப்பரேபிளாக இருக்கும், ரைட்? ஸோ லீனியர்லி செப்பரேபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 100% வருது. ஸோ பேசிக்காக வாட் டு ஐ மீன் பை லீனியர்லி செப்பரேபிள்? ஸோ அதை ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நம்மளோட கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நம்மகிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது, 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் 1 ஃப்ளவர், ரைட்? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், ரைட்? அண்ட் ஃபைனலாக திஸ் இஸ் 1 டைப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ பேசிக்காக நம்ம 3 கிளாஸையும் வந்து நம்மளால் வந்து லீனியராக வந்து செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் வருது. ஸோ பேசிக்காக வந்து we can separate like this, ரைட்? இந்த மாதிரி ஒரு லீனியர் டெசிஷன் பவுண்டரி நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம், ரைட்? ஸோ பாருங்கள் லீனியராக வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 100% வந்திருக்கு. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழுக்கு எடுத்துப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video again. Until then, bye.